கோபாலனுக்கும் 3ஆம் வகுப்பு படிக்கும் குமரிக்கும் கல்யாணம் நடக்க போது எங்களை பெற்ற அப்பா மகள் எங்களுக்கு பெரிய பொம்மை வாங்கி தரானால இந்த கல்யாண விளையாட்டு நடக்கிறது. மாலை மாத்துங்க குமரி, மாலை போடுறி. இதுல ஒரு சாக்லேட் போடுறேன். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுக்கணும். என்ன? ரெடி? 1 2 3. எனக்கு என்ன வந்தது சொல்லுடா குமரி. ஏன் அழுத? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லைன்னா ஏன்டா அழுது? கல்யாண விளையாட்டு விளையாண்டோம். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாக்லேட் சண்டை வந்துச்சு. இப்ப சாக்லேட் சண்டை? நிஜமாவே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு சண்டை வர போகுதோ? என்னடா சொல்ல முத்தையா? எதிர்காலத்துல நம்ம குழந்தைங்க 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டி ஆக்குறதா தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படி எல்லாம் முடிவு செஞ்சுடாதடா. நானும் ரொம்ப படிக்காதவன், மேலும் ரிச்சா ஓட்டுறவன். போடா, நானும் தான் ரொம்ப படிச்சேன், பெரிய இடத்துல காதலிச்சேன், கல்யாணத்தையும் பண்ண. என்னடா ஆச்சு? அவளை பெத்த அப்பனே அவளை அடிச்சு வெளியில வரட்டும். இப்போ நீ ரிக்ஷா இழுக்கிறத வச்சு நானும் என் பொண்ணு காலத்தை கடத்திக்கிட்டு. முத்தையா, நீங்க நானும் கஷ்டத்துல ஒண்ணு சேர்ந்தவங்கடா. எனக்கு இதை விட பெரிய வாழ்க்கை ஒண்ணு வந்துடா. அப்படியே வந்தாலும் சரி, என் பொண்ண உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். இது சத்தியம். லட்சுமி பாத்தியா, இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்காத அதிசயம் நம்ம குமரிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து போச்சு. இந்த நல்ல நேரத்துல நீ தெய்வமா வந்து அவளை வாழ்த்து லட்சுமி. ஐயா யாரு? என்னப்பா? உங்க மாமனார் சின்னத்துறைக்கு திடீர்னு மாரடைப்பு வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காருயா. என் மாமனாருக்கு மாரடைப்பா? ஆமையா, அவர் உங்களுக்கு செஞ்ச கொடுமையை நினைச்சு கதறிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் உங்களை கையோடு கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. என் லட்சுமியே என்னை விட்டு போயிட்டான். இனிமே அங்க என்னப்பா எனக்கு வேலை? நான் வர முடியாது. ஐயா, அவர் லட்சுமி லட்சுமின்னு கதறத பார்த்தா எங்களுக்கு பரிதாபமா இருக்குதுயா. கதறட்டும், துடிக்கட்டும். முன்னாடி போட்டியம்மா. அடிப்படையில் சரியா அவரே புலம்பிக்கிட்டு மக மானம் கட்டவன், குடும்ப கௌரவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எவனோ ஒரு பிச்சைக்காரனோட ஓடி குழந்தை பத்திக்கிட்டு செத்து தொலைஞ்சிட்டான். அவளை பத்தி ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ ஆசையை நான் கெடுத்தேன். அவளை விட்டு விட்டே வெளியே வரட்டும்ப்பா. அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை. வக்கீல் சார், நான் எவ்வளவோ பாடுபட்டேன், ராப்பகலா உழைச்சு. ஆனா என் சித்தப்பா உயிரை காப்பாற்ற முடியல சார். சரி விட்டு தள்ளுங்க. சார், இனிமே அவர் சொத்து புறாவும் எனக்கு தானே. சித்தப்பா எந்த உயிரும் எழுதாம செத்து போயிட்டாரு. அதனால அவர் சொத்து உங்களுக்கு கிடைக்காது. அதான் ஏன்னு கேக்குறேன். சார், என் சித்தப்பாவுக்கு நான் தானே சார் வாரிசு. உங்க சித்தப்பாவுக்கு லட்சுமின்னு ஒரு பொண்ணு இருந்தாள்ல, அவதான் செத்து போயிட்டாளே சார். அது சரி, ஆனா அவளுக்கு பிறந்த குழந்தை ஒண்ணு இருக்க. தாத்தா சொத்து பேத்திக்கு தான் சேரணும். அதுதான் சட்டம். சட்டம் கிடக்குது சார், சட்டம். சார், என் சித்தப்பா மகளுக்கு குழந்தையே பிறக்கலன்னு அடிச்சுட்டா என்ன சொல்ற? சும்மா ஒரு ஐடியா சார். இல்லாட்டி நீங்களா ஏதாவது கோல்மால் பண்ணி அந்த சொத்து புறாம எனக்கு சேரும்படி செஞ்சுட்டா சார் தான் சொத்துல உங்களுக்கு பங்கு தரேன் சார். நான் சட்டத்துக்கு பாடுபடுறேன், உன் சதிக்கு பலியாக மாட்டேன். போ வழியே. கோச்சுக்காரங்க சார், ஏதோ ஆசையில சொல்லிட்டு இனிமே நான் என் பொழப்புக்கு என்ன சார் செய்யறது? வேணும்னா அந்த குழந்தைக்கு கார்டியனா இருக்கலாம். அதனால அந்த குழந்தைய உடனே அழைச்சிட்டு வரும்படி சோமுவுக்கு லெட்டர் எழுது. சரி சார், நான் இன்னைக்கே கடுதாசி எழுதிடுறேன். உன் பொண்ணுக்கு எச்சக்கணக்கா சொத்து வந்திருக்கடா. என்னடா வளர்ற? உண்மையிலே தாண்டா உன் மாமனாரு, அதான்டா குமரியோட தாத்தா, அவர் இறந்துட்டாரா. அவர் சொத்தெல்லாம் பேத்திக்கு தான் சேரணுமா. உன்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி காடியும் விநாயகம் கடுதாசி போட்டிருக்காரு. அந்த கடுதாசிய குப்பையில போடு. என்னடா இவ்வளவு வலிச்சுமா பேசுற? என்னடா, ஒருத்தர் சாவல வர சொத்து எனக்கு தேவையில்லை. இப்ப பாருல, உனக்காக வேண்டாம், என்னுடைய வருங்கால மருமகளுக்காக நீ போய்த்தாண்டா ஆகும். உன்னுடைய போலித்தனமான வைராக்கியத்துக்காக
ஏண்டா இந்த பிஞ்சு பசியால வரும்? முடியாது, நான் போகவே முடியாது. பெரிய இவரைக்கு பாரு, புரியலையா? முடியாது முடியாது முடியாது. டேய் உன்னை அடிச்சு வரது போறேன். இல்ல என்னடா எப்படா போக முடியும்? ஏண்டா போக முடியாது? ஏண்டா போக முடியாது? யாரா ஒண்ணும் புரியாதவனா இருக்கான். பட்டணம் ஆச்சு, இங்க இருந்து நடந்தா போறது. பெரிய முட்டாளாயிட்டா. ரொம்ப நாளா போறதுக்கு பணம் வேண்டாம். வேண்டாம். நீ கொஞ்சம் நான் வந்துடுறேன். என்ன போற? அம்மா உன் கையில என்ன? ஒண்ணும் இல்லடா, நசிக்கமா வந்துடுறேன். முத்தையா இல்ல, என்னடா இது? உன் கையில என்னன்னு காட்டினா தான் நான் உன்னை ஒண்ணும் இல்லைங்க. இல்ல விடுற கூட விடுற கூட கொடுக்கறது ஒண்ணும் இல்லைங்க. ஆட்டாடா நீ இல்லடா. ஏண்டா உன் வீடு வாசல் நிலம் நீ எடுக்கிற ரிக்ஷா அத்தனையும் தான் அடகு வச்சேன். கடைசியா அந்த தாலிமா என் மனைவி மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா அவளையும் இந்த தாலி உனக்கு கொடுத்துருப்பாடா. இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு வந்திருக்கும் போது இந்த தாலி இல்லடா என் உயிரே விலைக்கு வாங்க வந்தா நான் கொடுக்க தேவையா இருக்கேன்டா.